ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம மாறன் கதையில சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 27 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம பிருந்தா வந்துட்டு குழிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அப்ப நம்ம கண்மணி தான் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே நேரம் கருப்பன் வேட்டைக்கு கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, கண்மணி நம்ம யாரையாவது கூட்டிட்டு வந்து பிருந்தாவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க அம்மா, கருப்பன் வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. அவர் கோயிலுக்கு போறதுக்குள்ள அங்க விளக்க வச்சிடணும். அப்படி இல்லைன்னா கருப்பன் ரொம்ப கோவமாகிடுவாரு. நீங்க கொண்டு போய் சாமி கூட பக்கத்துல இருக்குல்ல, கொண்டு போய் விளக்க வச்சிருங்க. நான் பிருந்தாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க வள்ளியம்மா அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம கண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு பிருந்தாவை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஒரு கம்பை தூக்கி போட்டு நம்ம பிருந்தாவை வெளியில கொண்டு வர முயற்சி பண்றாங்க அந்த குழிக்குள்ளேந்து. ஆனா பிருந்தாவால வெளியிலே வர முடியல. இன்னொரு பக்கம் நம்ம வீரா அப்படியே மயக்கத்துல இருக்காங்க. அதே நேரம் டக்குன்னு மழை தூர ஆரம்பிக்குது. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, என்னடா இது மழை தூருது அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி மட்டும் தனியா கோவிலுக்கு விளக்கேத்த போறத விஜய் பாக்குறாங்க. விஜய் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நேரா பக்கத்துல உள்ள ரவுடிகளை கூப்பிடுறாங்க. டேய், நம்ம எதிர்பார்த்தபடி அவ தனியா போறா, புடிங்கடா அவளை அப்படின்னு சொன்னதோட அவனுங்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் இதை பார்த்துட்டு, நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. ஏய் வீரா, மாறன், எப்படியாவது வள்ளியை என்கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, உங்களால காப்பாத்த முடியாதுடா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி நேரா சாமி கிட்ட கொண்டு போய் அந்த விளக்க வைக்க போறாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல 4-5 ரவுடிங்க வராங்க. அப்ப அந்த ரவுடிங்க நேரா வள்ளிய பார்த்து, என்ன நான் உன் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு விளக்கு கொண்டாந்து வைக்க வந்திருக்கியா? வள்ளி சொல்றாங்க, டேய், ஊர் ஆம்பளைங்க யாருமே வெளியில வரக்கூடாது. நீங்க மட்டும் எப்படா வந்தீங்க? உங்களை பார்த்தா எந்த ஊருக்காரவங்க மாதிரியே தெரியலையே, எதுக்குடா இங்க வந்தீங்க அப்படின்னு வள்ளி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை காலி பண்றதுக்காக எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. உன்னை காலி பண்றதுக்காக தாண்டி இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க, பிரச்சனைய முடிச்சுக்கலாம். என் புள்ள மாறன், என் அண்ணன் ராமச்சந்திரனுக்கு மட்டும் நீங்க இப்படி பண்றது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், உன்னை காலி பண்றது தாண்டி முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியா காமிக்கிறாங்க. கார்த்திய நேரா ராகவன்ட்ட, டேய், மாறன் எங்கடா போனா அப்படின்னு கேக்குறாங்க. ராகவன் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, இங்கதான் நின்னா அதுக்குள்ளேயும் எங்க போனா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ராமச்சந்திரனும் மாறன் இல்லாததை கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராமச்சந்திரன் யாருக்கிட்டையும் சொல்றது தப்பு, அவங்க கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம பூசாரி கேக்குறாரு, இங்க இருந்த மாறன் தம்பி எங்க அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அவன் வீட்டுக்கு போயிட்டான். இதை கேட்டதோட அவரும் சரி சரி, ஆனா உங்க புள்ள அந்த கருப்பன் வேட்டையாட போயிருக்கான், அந்த நேரத்துல எதிர்க்க போயிடக்கூடாது, போனா நம்ம ஊருக்கு தான் ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிரும். ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், அவன் வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ராமச்சந்திரன் நேரா கோவில்ல இருக்கும் பொழுது நம்ம கார்த்தி ராகவன்ட்டே, டே, மாறன் எங்க தாண்டா போனான், ஒருவேளை சொல்ல பேச்சு கேட்காம போயிட்டானோ? ராகவன் சொல்றாரு, அதாண்டா எனக்கும் தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் கருப்பன் வேட்டைக்கு வராரு. இன்னொரு பக்கம் நம்ம மழை தூர்றதுனால நம்ம வீராவோட முகத்துல லைட்டா அந்த மலை துளி படுது. இதனால வீரா அந்த இடத்துல இருந்து கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு பார்த்தா தான் ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறத பார்த்துட்டு வீரா அப்பதான் சுய நினைவுக்கு வராங்க. அப்ப இந்த விஜி தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கா. வீரா அம்மா, வள்ளியம்மா கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்தணும் அப்படின்னு வீரா அங்கேருந்து வரசா வராங்க. வந்து பார்த்தா நம்ம வள்ளி நிக்க, வள்ளிய சுத்தி 4 ரவுடிங்க நிக்கிறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க வள்ளிய அடிக்க போக டக்குன்னு வீரா போய் தடுக்கிறாங்க. அதே நேரம் நம்ம பிருந்தாவை கண்மணி எப்படியோ காப்பாத்திடுறாங்க. 2 பேரும் வந்து நிக்கிறாங்க, 3 பேரா நிக்கிறாங்க. விஜய் இத தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அப்ப அந்த ரவுடிகளை நம்ம வீரா, கண்மணி, பிருந்தா 3 பேருமே அடிச்சு காலி பண்றாங்க. அந்த ரவுடிங்க 3 பேருமே பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அப்ப அந்த வீரா, நம்ம கண்மணி, பிருந்தாவை அந்த ரவுடிங்க வந்துட்டு
நம்ம வீராவோட தலையில கட்டையால அடிச்சுட்டாங்க, கண்மணியோட வயிற்றுலயும் கட்டையால அடிச்சுட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமான அடிபட்டுருது. வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு கதறிக்கிட்டே நிக்கிறாங்க. ஐயோ கருப்பா, என் பொண்ணுங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட நிக்கிறாங்க கையில விளக்கோட. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு கருப்பன் வராரு. அதாவது விஜய் ஆள் அனுப்பி விட்டுருக்காங்கல்ல, அவர் வராரு. அவர் வந்துட்டு டக்குன்னு வள்ளிய அருவாளால வெட்டுறதுக்கு வராரு. அப்ப டக்குன்னு இன்னொரு நம்ம மாறன் இருக்காருல்ல, அவருக்கு கருப்பசாமி வந்துருச்சு. அவரு நேரா வந்துட்டு அந்த வேஷம் போட்டவரை வெளுத்து கட்டுறாரு. அந்த இடத்துல இருந்து அவரு தப்பிச்சு ஓடுறாரு. அப்ப கருப்பசாமி நேரா வள்ளிய பார்த்து, நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வள்ளி வந்துட்டு விளக்கு கொளுத்தி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி, வீரா, பிருந்தா 3 பேருமே ஓடி வந்து வள்ளிய பார்த்து, வள்ளியம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையே? வள்ளி சொல்றாங்க, நான் இப்ப மாறனை பார்த்தேன், மாறன் தான் கருப்பசாமியா இருக்கான். இதை கேட்டதும் வீரா சொல்றாங்க, மாறன் கருப்பசாமியா ஆட மாட்டானே, இன்னொருத்தர் யாரோ தானே வந்தாரு. வள்ளி சொல்றாங்க, வீரா கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. வீராவும் சரி வாங்க சித்தி போகலாம், வாங்கம்மா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்பதான் விஜய் அந்த இடத்துக்கு நடிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி விஜய் நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம எப்படியாவது இதுகளை காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி நடக்குது அப்படின்னு. விஜய் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல, வீரா இதை பார்த்துட்டு கரெக்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதோட வரா அப்படின்னு. வள்ளி நேரா விஜய பார்த்துட்டோட, ஐயோ விஜய் நீ எங்க விஜய் போன? அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி ஏதோ ஒரு பூ பேரு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சித்தி எனக்கு இப்படி ஆயிருச்சு. கண்முழிச்சு பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க சித்தி. இது கேட்டதோட நம்ம வள்ளியும் சரி வா போகலாம், இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த கோயிலுக்கு வராங்க. அப்ப 3 பேருக்கும் அடிபட்டிருக்கு. இது அங்க உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ராமச்சந்திரன் நேரா வள்ளிய பார்த்து, வள்ளி என்னாச்சு வள்ளி? அப்ப வள்ளி சொல்றாங்க, சொல்றேன்னா அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு கருப்பசாமியா மாறன் வராரு. மாறனை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராமச்சந்திரனும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் பார்த்துட்டு, ராமச்சந்திரனோட மகனுக்கு தான் கருப்பசாமி ஐயா வந்திருக்காரா அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. விஜயும் மாறனை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இவன் கருப்பசாமி விஷயத்துல வந்திருக்கான், ஒருவேளை நடிக்கிறானோ அப்படின்னு. அதே நேரம் நம்ம கருப்பசாமி ஐயா கிட்ட போய் குறி கேளுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல, எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அப்புறமா ராமச்சந்திரனை போக சொல்றாங்க. ராமச்சந்திரன் நேரா மாறன் கிட்ட வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு நிக்க, அப்ப அவர் சொல்றாரு, உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும், நீ கவலைப்படாத. உன் குடும்பத்தை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு எதுவும் ஆக விட்டுற மாட்டேன் அப்படின்னு ராமச்சந்திரனுக்கு துண்ணூறு பூசி விடுறாரு. ராமச்சந்திரன் சரின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறமா வள்ளி வந்துட்டு துண்ணூறு வாங்குறாங்க. அடுத்ததா வீராவும் கால்ல வந்து விழுந்து துண்ணூறு வாங்குறாங்க. அடுத்ததா நம்ம பிருந்தாவும் கால்ல விழுந்து துண்ணூறு வாங்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்மணியும் துண்ணூறு வாங்கிக்கிறாங்க. அடுத்ததா விஜய் பயத்திலேயே நின்னுகிட்டு இருக்க, அப்பதான் நம்ம வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க, போய் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பக்கத்துல போறாங்க. போயிட்டு கால்ல விழ போக, கருப்பசாமி ஐயா விஜய ஓங்கி உதைச்சி தள்ளுறாங்க. விஜய் போய் டக்குன்னு கீழே விழுகுறாங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறனவருக்கு வந்துட்டு துண்ணூறு கொடுக்கல. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இந்த பொண்ணுக்கு துண்ணூறு கொடுக்கல? அப்ப அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தோம்ல, அதனாலதான் துண்ணூறு கொடுக்கல போல அப்படின்னு. அப்புறமா சாமி மலையேறுது. அப்புறம் வீரா நம்ம கண்மணி எல்லாருமே மாறனையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறமா மாறனுக்கு வந்து சரியாகிட்டு, அப்ப அந்த ஊர் தலைவர்கள் ராமச்சந்திரனுக்கு ஒரு பொட்டி மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இது மாதிரி யாருக்குமே கிடைக்காத, இந்த ஊர்ல உள்ள யாருக்குமே கிடைக்காத ஒரு குடுப்பனா உன் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. உன் குடும்பத்துல உள்ள பையன் இன்னைக்கு கருப்பசாமியா வேஷம் போட்டு சாமி ஆடி இருக்காரு. இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? இதுல இருந்து என்ன தெரியுது? உன் குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்ல, உன் குடும்பம் வந்துட்டு நேர்மையான குடும்பம் அப்படிங்கிறத கருப்பசாமி ஐயாவே வந்து நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல உன் குடும்பத்தை பத்தி யாரும் எதுவும் சொல்ல முடியாது ராமச்சந்திரா, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா ஊர் திருவிழாவும் ரொம்ப சூப்பரா முடியுது. எல்லாரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம வள்ளிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்ப வீரா நேரா வள்ளி கிட்ட வந்து, வள்ளியம்மா என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? வள்ளி சொல்றாங்க, வீரா கொஞ்சம் தவறி போயிருந்தா இந்நேரம் எனக்கு என்ன நடந்திருக்குமோ,
அதுக்கு வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா அதான் நாங்க இருக்கோம்ல, எங்களை மீறி உங்களுக்கு எதுவும் ஆபத்து வர விட்டுருவோமா? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இல்ல வீரா, அப்படி என் மேல யாருக்கு வீரா கோவம்? ஏன் இப்படி பண்றாங்க? அதுக்கு வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா கண்டிப்பா நம்மளை சுத்தி ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களை காப்பாத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்பதான் வள்ளி கேக்குறாங்க, சரி அந்த கருப்பசாமி ஐயா எல்லாருக்குமே 90 கொடுத்தாரு, ஆனா அந்த விஜய்க்கு மட்டும் 90 கொடுக்கலையே, ஏன் வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா அதான் எனக்கும் தெரியல வள்ளியம்மா, அத பத்தி இனிமே பேசி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இது கேட்டதோட வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு விஜய் வராங்க. கண்மணி வந்துட்டு விஜய பார்த்ததோட செம காண்டாயிட்டாங்க. கண்மணி நேரா விஜய் கிட்ட போயிட்டு, ஏய் நில்லிடி அப்படின்னு சொல்ல, விஜய் கேக்குறாங்க, ஏன்கா என்னாச்சு? அதுக்கு கண்மணி சொல்றாங்க, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என் தங்கச்சிங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னனா இல்லையா? நீ பாட்டுக்கும் என் தங்கச்சிங்களை ஆபத்துல விட்டுட்ட. அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆபத்து வந்திருந்துச்சு உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். அதுக்கு விஜய் சொல்றாங்க, அக்கா நான் ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்க தங்கச்சி ஏன் இடையில வராங்க? இங்க பாருங்கக்கா, நான் சொல்லிட்டேன், உங்க தங்கச்சி இடையில வந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுக்கா. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த குடும்பத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் தங்கச்சிக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நேரா விஜய பார்த்து, இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. விஜய் சொல்றாங்க, சரிக்கா, நெக்ஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன், உங்க தங்கச்சிங்க எல்லாம் உஷார்படுத்திக்கோங்க. அதுக்கு விஜயும் கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான், வள்ளியம்மாவை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நம்ம வீரா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு நம்ம கண்மணி நேரா வீராவை போய் பாக்குறாங்க. வீரா கண்மணி கிட்ட, சொல்லு கண்மணி. கண்மணி சொல்றாங்க, அந்த விஜய் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. இங்க பாரு, கண்டிப்பா அவ வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, இன்னைக்கு வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த விஜய் தான். விஜய் தான் ரவுடிகளை அனுப்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வீரா. என்ன சொல்ற? அப்ப கண்மணி சொல்றாங்க, இப்பதான் அவ வாயால சொன்னா. இது கேட்டதும் வீரா சொல்றாங்க, எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அவதான் இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆயிட்டு, இந்த அளவுக்கு அவ விவரமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவ சாதாரண ஆள் கிடையாது. அவ நல்லா எல்லா விவரமும் தெரிஞ்சவதான். கிராமத்து பொண்ணு மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, ஆமா வீரா, அவ நல்ல விவரமா இருக்கா வீரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாறன் வந்ததோட நம்ம கண்மணி சொல்றாங்க, சரி வீரா நான் போறேன் அப்படின்னு. அப்ப மாறன் நேரா கண்மணிய பார்த்து, அண்ணி இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு. அதுக்கு கண்மணி எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, இன்னும் அன்னைக்கு என் மேல கோபம் குறையல இல்ல? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா அதெல்லாம் எப்பவோ கண்மணி உன்னை மன்னிச்சுட்டா. இங்க பாரு, அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத சரியா? இது கேட்டதும் மாறனும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா கண்மணி சொல்றாங்க, வீரா சொல்றாங்க, இன்னைக்கு நீ கருப்பசாமி ஆட்டம் போட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, நீ மட்டும் அந்த இடத்துக்கு வரலைன்னா என்ன ஆகிருக்குமோ தெரியல. மாறன் சொல்றாரு, எனக்குமே என்ன ஆச்சுன்னே தெரியல வீரா அந்த நேரத்துல. அதுக்கு வீரா சொல்றாங்க, நீ கருப்பசாமி வேஷம் போட்டு ஆடினப்ப ஒரு விஷயம் பண்ண தெரியுமா? மாறன் கேக்குறாரு, என்ன? என்ன வீரா? வீரா சொல்றாங்க, எல்லாருக்கும் 90 கொடுத்த, ஆனா அந்த விஜய்க்கு மட்டும் 90 கொடுக்காம விஜய எட்டி உதைச்சிட்ட. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க மாறன். அப்படியா பண்ண? செம சூப்பரு, எல்லாருக்குமே அந்த விஜய் மேல சந்தேகம் வந்திருக்குமே. வீரா சொல்றாங்க, அதையும் அவ சமாளிச்சுட்டா. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறதுனால அவ ஊருக்குள்ள வந்துட்டா அப்படிங்கறதுனால சாமி ரொம்ப கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. இதை கேட்டதும் மாறன் சொல்றாரு, அவளை எந்த வகையிலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது போலயே. அதுக்கு வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, ஆனா நீ கவலைப்படாத, அவளுக்கு நம்ம சரியான ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா வள்ளியை காமிக்கிறாங்க. வள்ளிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வள்ளி நேரா சாமி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, உங்களுக்கே தெரியும் என் குடும்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு அப்படின்னு, நீங்க தான் எப்படியாவது என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் நம்ம கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. கண்மணி வந்துட்டு நேரா நம்ம மாறன் கிட்ட இது மாதிரி நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? அதுக்கு மாறன் சொல்றாரு, அண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ. அதுக்கு நம்ம கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த விஜய் நம்ம குடும்பத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்கா. சோ நம்ம எப்படியாவது அவகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். மாறன் சொல்றாரு, அண்ணி அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி அப்படின்னு சொன்னதோட நம்ம கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. விஜய் தோத்து போனதுனால சரியான கோவத்துல இருக்காங்க. எப்படியாவது அந்த வள்ளியை காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம விஜய். அடுத்ததா நேரா மறுபடியும் அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, இங்க பாருங்கடா, கண்டிப்பா வந்துட்டு தப்பிச்சு போறதுக்காக நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கண்டிப்பா இந்த மாரணி வீராவும் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க யாரு அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானுங்க. சோ கண்டிப்பா நீங்க 2 பேரும் போறது நல்லது. இதை கேட்டதும் அந்த ரவுடிகளும் சரிங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் இருக்காருல்ல, அவரு அந்த குடும்பம் எல்லாருமே ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திர சொல்றாரு, கருப்பசாமி ஐயா இன்னைக்கு என்ன சொன்னாரு, நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாருல்ல. அதனால நம்ம எல்லாருமே இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு ராமச்சந்திர சொல்ற. இது கேட்டதும் அந்த வள்ளி சொல்றாங்க, இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போங்க, நம்ம ஒத்துமை தானே நமக்கு பலம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தூரத்துல இருந்து விஜய் பாக்குறாங்க. பாத்துட்டு, ஓ ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அது நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி விஜய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை ஒவ்வொன்னா பிரிச்சா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொருத்தரையும் காலி பண்ண முடியும். இவங்க மொத்தமா டீமா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சோ நம்மளோட அடுத்த பிளான், இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரா கல்ல எடுத்து எரிஞ்சு கூட்ட கலைக்கணும். அப்பதான் நம்மளால ஒவ்வொரு தரா பழிவாங்க முடியும் அப்படின்னு அந்த விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கண்மணி நேரா விஜய பார்த்து, விஜய் என்ன விஜய் தனியா நிக்கிற, நாங்க எல்லாருமே ஒன்னா நிக்கிறோம்ல. மாறன் சொல்றாரு, அவ என்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கா, அவ எப்படா நம்ம குடும்பத்தை காலி பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா, அவ எப்படி ஒன்னா வருவா அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, என்ன மச்சான் கிண்டலா, இங்க பாருங்க மச்சான், நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான், இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் பாப்பேன் தான் அப்படின்னு சொன்னதோட மாறணும், அதையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட விஜயும் சரிங்க மச்சான், நான் அப்ப அங்க வரணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.